ஹாய் கேம் லேர்னர்ஸ். இன்றைக்கி அடுத்த ஒரு சாப்டரில் மீட் பண்ணுறோம். வீடியோ எடுக்க தெரியும், ஃபோட்டோ எடுக்க தெரியும், ஆனால் சினி ஸ்டைலில் எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கணுங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு அழகாக ஷோ பண்ணாமல் இருக்கிறேன். சினி ஸ்டைல் வீடியோண்டா என்ன? ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு நீங்கள் போகும்பொழுது கேமராமேனாக இருந்து, வீடியோகிராஃபராக இருந்து அல்லது ஃபோட்டோகிராஃபராக இருந்து சினிமாட்டோகிராஃபியாக மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. இந்த சினிமாட்டோகிராஃபின்ற அர்த்தம் சினி ஸ்டைலில் உங்களுக்கு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃப்ரேமிங், லைட்டிங், ஆங்கிள்ஸ் அண்டு அவ்வளவு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது தானே. அந்த அவ்வளோத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ சினிமாட்டோகிராஃபரில் அவருடைய டாஸ்க் எப்படி இருக்குமுன்னா, தான் வைக்கிற ஃப்ரேம் அவ்வளவு ஸ்மூத்தாகவும் இருக்கணும், ஃபில்ம் லுக்காக இருக்கணும். ஃபில்ம் லுக்கில் ஃபஸ்ட்டாக நாங்கள் இன்றைக்கு லேர்ன் பண்ண போகிறது ஃப்ரேமிங். கேமராண்ட ஃப்ரேமிங்கில் ஒரு சின்சியர் பாத் இருக்குது. அதாவது நாங்கள் வீடியோ எடுக்கும் பொழுது ஷட்டர் ஸ்பீடை பற்றி கழிச்சிருப்போம், ஐஎஸ்ஓ, மற்றது அப்ரிச்சர். இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டாக போகிறேன். இதில் என்னென்னா ஷட்டர் ஸ்பீட்டை தவிர்த்து நம்மளோட ஃப்ரேம் ரேட்டை எப்படி செட் பண்ணணும்னு. ஃப்ரேம் ரேட் ரியலி இம்பார்ட்டண்ட். அந்த ஃப்ரேம் ரேட்டை பற்றி இன்றைக்கு படிக்க போகிறோம். வாங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோவுக்கு மாற்றுவோம். மறக்காதீங்க, வீடியோவில் மாற்றினா மட்டும்தான் நாங்கள் வீடியோக்குரிய செட்டிங்கை பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ செட்டிங்கில் நாங்கள் கியூ பட்டன் அமுத்தணும். அதுக்கு முதல் இந்த செட்டிங் உங்களுக்கு மேனுவல் டயலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சில நேரம் அது மாறுபடலாம். ஸோ மேனுவலுக்கு மாற்றுங்க. மேனுவலுக்கு மாற்றினால் உங்களுக்குரிய செட்டிங் வந்துடும். ஸோ மேனுவலுக்கு மாற்றிட்டு இதில் நாங்கள் செட்டிங்கை பார்க்க போகிறோம். கியூ அமுத்துங்க. கியூ அமுத்தினா நீங்கள் என்ன ஃப்ரேமில் ஷூட் பண்ண வேண்டிய வரும். ஸோ ஃபில்மில் 23.98 ஆனுங்க ஃப்ரேம் நீங்கள் பாவிக்க வேணும். இது ஃபில்ம் லுக்குன்னு சொல்கிறது. ஸோ மனசில் வச்சுருக்கணும், இதை நீங்கள் மறந்துடவே கூடாது எப்பொழுதும். ஃபில்ம் லுக் 23.98 அல்லது 24 ஃப்ரேம்ண்டு ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஜூம் பண்ணி ஒரு வீடியோவை நீங்கள் எடுக்கும்பொழுது டிவியிலேருந்து, நியூஸிலேருந்து எல்லா இடத்துலையும் 23.98, அதாவது 24 செகண்டுக்கு தான் வீடியோ ஷூட் பண்ணணும். அது ஃபில்முக்கு கூட அப்படித்தான்ட்டு உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த எந்த கேமராவில் என்னென்ன ஃப்ரேம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கா ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ FHD OINடா 1920x1080. இது 29.97 ஃப்ரேம் per செகண்டுக்கு இது செய்யும். எடிட்டிங்குக்கு உகந்த ஒரு செட்டிங். மற்றது இது 19x28 1080 29.96. இது ஸ்டாண்டர்ட். அதாவது நார்மலாக கேமரா வாங்கும்போது இந்த செட்டிங்கில் தான் இருக்கும். அப்புறமா போக போக நமது ஃபில்ம் லுக்குக்கு வந்துடும் ஓலாய். மற்றது ஃபுல் ஹெச்டி 23.98. இப்படி போகும்போது 59 மற்றது 120 ஃப்ரேம். இது அப்படியே உண்மையாக சொல்லப்போனால் கூடிக்கொண்டே போகும். குவாலிட்டியும் கூடும். மற்றது நீங்கள் 4K கேமராவுக்கும் செட் பண்ணலாம். 4K கேமராவில் இருக்கிற மெயின் இஷ்யூ என்னென்னு சொன்னால், அதுக்குரிய கார்டு நீங்கள் போடணும். சிஎஃப் கார்டு, அதாவது ரீடிங் கார்டு தெரியும் தானே, ரைட் பண்ணுற கார்டு போடணும். ஸோ அதான் ஒரு இஷ்யூ. அதாவது 4Kயில் விட்டிங்கன்னா இதோட சைஸ் கணக்கு எடுக்கும். மற்றது இதோட மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ ஸ்பீட் குறைஞ்சிடும், 12,800க்கு வந்துடும். ஸோ 4Kயில் அது ஒரு இஷ்யூ. அதையும் கவனத்தில் வைங்க. அடுத்து இப்போத்திய காலங்களில் 4K பாய்க்கிறதுன்றது அவ்வளவு பெரிய இஷ்யூன்றது இல்லை. ஏன்னா எல்லாருமே 4K பாய்க்க தொடங்கிட்டாங்க. ஸோ ஃபுல் ஹெச்டியில் போயிட்டு நீங்கள் 23.98 அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சினிமேட்டிக் ஸ்டைலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களோட ஃப்ரேம் முதல்ல சொல்லலாம், நான் இப்போ தான் சொல்கிறேன், உங்களுக்கு மறந்துட்டேன். 23.98 ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணினா உங்களோட ஷட்டர் ஸ்பீட்டை இது ஒரு
ட்ரிக்னோமெட்ரி. அதாவது கேமரா ஃப்ரேம் வந்து ஒரு ட்ரிக்னோமெட்ரின்னு சொல்லலாம், ஒரு முக்கோணம் மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆர்கிடெக்சர், அதாவது வந்து பில்டிங் டிசைன் பண்ணும்பொழுது கிச்சன் ஷேப் எடுத்தீங்கன்னு சொன்னால் விண்டோக்கு கீழே தான் சிங்க் இருக்கணும்னு சொல்லி இங்கே லோ. அதோட காரணம் வந்து விண்டோ வெளிச்சம் வரும்பொழுது அந்த சிங்க் வாஷ் பண்ணுற இடம் வந்து அப்படி ஒரு ஏரி, அதாவது நீங்கள் தேவையான நேரத்துக்கு விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணலாம். அந்த நேரம் வந்து இருக்கிற ஸ்மெல்ஸோ சரி என்னென்றாலும் சரி அது வந்து இன்டேக் அண்ட் அவுட்புட் மாதிரி வந்து கொண்டு இருக்கும். அதனால் வந்து முக்கோண ஷேப் வரும். எப்படின்னு சொன்னால் சிங்குக்கு கீழே தான், சிங்குக்கு மேலே விண்டோ இருக்குது, விண்டோவுக்கு கீழே சிங்க் இருக்குது. அதுக்கு முக்கோணத்தில் தான் அடுப்பும், அதாவது ஸ்டோவ் அண்ட் ரீஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்கும், முக்கோண ஷேப்பில் இருக்கும். அதே சேம் பேட்டர்ன் தான் கேமரா இந்த ஃப்ரேமில் வந்து 23.981 வந்து ஃபில்ம் லுக்குக்கு கொண்டு வரதுக்கான மெயின் காரணம் வந்து மோஷன் இருக்குது தானே. இப்போ நீங்கள் நடக்கும்போது ஒரு மோஷன் இருக்கும். அந்த மோஷன் வந்து அழகாக வந்து ஒரு மொபைலில் பார்க்குறதுண்டான, டிவியில் தியேட்டர் என்ன பார்க்கும்பொழுது இந்த செட்டிங்கில் இருக்கும் பொழுது எல்லாருடைய கண்ணுக்கும் வந்து ஒரு ப்ளசண்ட்டான லுக் கொண்டு கிடைக்கும். இன்னும் ஒரு காரணத்துக்கு வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரி என்னத்துக்கு மெயினாக காரணம்னு சொன்னால், ட்ரிக்னோமெட்ரி வந்து அதாவது இந்த கேமராண்ட ஃப்ரேம் வந்து நம்மளோட ஷட்டர் ஸ்பீட்டுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது, அதாவது இன்டர் கனெக்ஷன். அது எப்படின்னா நீங்கள் 23.98 வந்து நீங்கள் 24 வைங்களேன், இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 23.98 வந்து இருக்கும். அதில் டபுள் த ரேட் வந்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீட்டுக்கு கொண்டு வரணும். அப்போது 24க்கு இருந்ததென்றால் உங்களோட ஷட்டர் ஸ்பீட்டை வந்து 50க்கு குறைவாக நீங்கள் எடுக்கவே கூடாது. எடுத்து என்ன நடக்கும், அந்த மோஷன் பிளர் எல்லாம் வந்து மெஸ்அப் ஆகிடும், மெஸ்அப் பண்ணால் குழம்பி போயிடும். ஆனால் நீங்கள் 50க்கு மேலே போகலாதுன்னு இல்லை, 50க்கு மேலே போகலாம், 50க்கு கீழே போகக்கூடாது. 50லிருந்து எடுத்தால் சூப்பர்ன்னு சொல்கிறோம். இதுதான் இதனுடைய லோ. அப்போ நீங்கள் 120 வந்து ஃப்ரேம் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளவு ஷட்டர் ஸ்பீட் போகணும்னு நினைக்கிறீங்க? 120/10 தரம் பெருக்கினா அது எவ்வளோ வரும் சொல்லுங்க? 240 வரும். ஸோ நீங்கள் 240 ஷட்டர் ஸ்பீடில் இல்லை, அதனால் 250க்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஷட்டர் ஸ்பீட்டை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது வந்து மிகவும் மிகவும் முக்கியம். அதுக்காகத்தான் இதை திருப்பி விளங்கப்படுத்துகிறேன். காரணம் வந்து கேமராண்ட ஃப்ரேமும் நீங்கள் செட் பண்ணுற கேமரா ஃப்ரேமும் ஷட்டர் ஸ்பீட்டுக்கும் டபுள் த நம்பர் இருக்கணும். இவ்வளோ தான் இதனுடைய கன்செப்ட். இது வந்து நீங்கள் மனசில் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ வந்து கேமராவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒன்று நீங்கள் மனசில் வச்சுருக்கணும். கியூ அடித்து நீங்கள் நார்மலாக வந்து ரெக்கார்ட் சைஸுக்கு இப்படி நீங்கள் மாற்றுறதையும் விட மெயினாக நீங்கள் இந்த செட்டிங் தானே, நீங்கள் முதலாவது செட்டிங்கை பண்ணணுன்றதுக்காக கேமராவில் 4வதுக்கு போங்க. 4வதுக்கு போனீங்கன்னா ரெக்கார்டிங் குவாலிட்டி, இதை வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், முன் சாப்டரில் நான் போடலை. ரெக்கார்ட் குவாலிட்டியில் வந்து MOV MP4 வந்து என்னென்று நீங்கள் டவுட் பண்ணலாம். இது வந்து முதல் நீங்கள் படிக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும், பேருந்து விளங்கிக் கொள்வீங்கள். MOV வந்து MP4 எல்லாமே ஒரு வீடியோ ஃபார்மேட்டுன்ற ஒரு குவாலிட்டி தான். MOVக்கு நீங்கள் போகும்பொழுது வந்து நல்ல ஒரு பிக்சருன்ற குவாலிட்டி உங்களுக்கு வரும், ஆனால் சைஸும் அதில் பெருசு. MP4 வந்து உண்மையிலேயே MOVகிட்ட பார்க்கும்போது MP4 சைஸ் வந்து கொஞ்சம் லோ. அது காரணம் வந்து MOV வந்து எப்படி சொல்கிறது, அழகான ஃப்ரேமுக்கு தான் வச்சுருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 191080 இருக்குது தானே, இதில் வந்து நீங்கள் ஃப்ரேமை வந்து கூட்டும் பொழுது வந்து MOVயில் ரெக்கார்ட் ஆகாது, ஏன்னா அதோட சைஸ் வந்து டூ மச். அதனால் வந்து நீங்கள் MP4க்கு விட்டு தான் நீங்கள் அதோட சைஸை வந்து மாற்றலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1920/1080 வந்து ஸ்டாண்டர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொன்றை மாற்றும் பொழுது இதோட ஃப்ரேம் சொல்லும். இந்த 60 ஃப்ரேம் இருக்குது தானே, 60 ஃப்ரேமில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம்னா இப்போ ஷூட் பண்ணுறோம்னு வைங்களேன். இப்போ என்னோடய ஷட்டர் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. இது சரியோன்னு கேட்டால் பிள்ளை 120க்கு இருக்கணும், 125. இப்போ தான் வந்து இது வந்து சரியான ஒரு ஃபார்மேட்.
எஸ், அந்த நேரம் வந்து நீங்கள் உங்களோட ஐஎஸ்ஓவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஐஎஸ்ஓவை அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதே நேரத்தில் அப்ரேச்சரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது ப்ராப்ளமே இல்லை, ஒருபோதும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மனதில் வச்சுருக்கணும் இந்த செட்டிங். மற்றது இந்த எனேபிள், அதாவது 24 ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறனாலும் எனேபிள் பண்ணலாம். இது வந்து என்ன செய்யணும்னா, இந்த பாருங்கள், இதில் சொல்லியிருக்கு பிளேபேக் ஆஃப் 24 மூவிஸ் ரிக்வெஸ்ட் கம்பேரபிள் ஸ்க்ரீன். இது வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணினா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மானிட்டர் இருக்குது தானே, அந்த மானிட்டரும் இதுக்கும் 24 ஃப்ரேம் ரீட் பண்ணுற ஒரு சிஸ்டத்தில் இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்து கிரிட் டிஸ்பிளே. கிரிட் டிஸ்பிளே வந்து என்ன பண்ணும்னு சொன்னால், உங்களோட கேமரா வந்து எப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரேமை வச்சு நீங்கள் உணரலாம் நாங்கள் எடுக்கிற வீடியோ நல்லா வருதா இல்லையாண்டு. மெனுவுக்கு போங்க. மெனுவுக்கு போயிட்டு இந்த கிரிட் டிஸ்பிளேயில் வந்து ஆஃப் பண்ணலாம், அல்லது 3x3, 6x4, 3x3. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எல்லாம் பாவிச்சனோட ஆஃப் பண்ணலாம். உண்மையில் வந்து முதல் இருந்த செட்டிங் வந்து 3x3, 6x4 தான் இருந்தது. இப்போ வந்து 3x3 டயோக்குன்னு சொல்லி, டயகனல் என்றால் இது டயகண்டி ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுது, ஆனால் இது உண்மையில் டயகனல் இந்த க்ரோஸ் பண்ணி வர்ற அந்த முக்கோணத்தை தான் சொல்கிறது. ஸோ இந்த இருக்குது, இது வந்து இப்படி போனால் டயகனல் தானே, டயகனல் ஷேப் இங்கிலீஷில் அப்படி தானே சொல்கிறேன் நீங்கள். ஸோ அதான் டயகனல். ஸோ இதில் வந்து மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இந்த கிரேயாக தெரிகிற இந்த இது வந்து கிரிட்ன்னு சொல்கிறது. ஸோ இப்படி ஒரு செட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா இருக்கும். ஏன்டா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இப்படி ஃப்ரேமில் சைட்டாக வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம், அல்லது வந்து இப்படி சொல்கிறது இப்படி வச்சு எடுக்கலாம். ஸோ கிரிட் வந்து மிகவும் முக்கியமுங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த 2 ஃபென்ஸையும் வந்து இப்படி வச்சு எடுத்தால் நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அங்கே சைட்டால் வேறு தானே. ஸோ இதே வந்து நீங்கள் இப்படி எடுப்பீங்களாக இருந்தால், இது வந்து சென்டரில் வைக்கிறீங்க ஃப்ளவரை, இவர் வந்து இங்கே சைட்டாக எடுக்க, இதே வந்து கொஞ்சம் மிஞ்சம்னா ஃப்ளவர் சைட்டாக வருது. ஓகே தானே, குட். ஸோ இதில் வந்து நீங்கள் டிக்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் அடிப்படையில் தான் வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ ஃப்ரேம் அடிப்படை என்ன அர்த்தம், இந்த லைன் இருக்குது தானே, இவ்வளவும் வந்து டிக்டாக்குன்ற ஒரு ஃப்ரேம் ஃபார்மேட். ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஷூட் பண்ணுறது கவனமாக இந்த சென்டரில் நீங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்தீங்கன்னா அதை வந்து டிக்டாக்குக்கு நீங்கள் ஈஸியாக பாவிச்சு கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணினா வந்து டிக்டாக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஃபுல் இடத்துலையும் யூஸ் பண்ணினா நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்காக யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற மெயின் ஸ்பாட் என்ன வந்து, நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அல்லது வந்து ஏதாவது சைட்டாக வச்சு எடுக்கிறேன்டா, இந்த முகம் ஃபுல்லாக வந்து இந்த ஆங்கிளுக்கு இருக்கணும். இந்த இவ்வளோ ஷாட்டில் இந்த ஆங்கிள் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு பீரோல் அல்லது வீடியோ ஃபார்மேட், இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு சைட்டாக அப்படி வந்து ஒன்று இருக்கும். ஏதாவது சென்டரில் வந்து எடுக்கணும்னு சொன்னால், ஏதாவது தனியாக ஒரு தனி சப்ஜெக்டை வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் சென்டர் அப்பாயிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நாம் இந்த கேமராவையை வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து சைட்டாக அப்படி வச்சு எடுக்கும் பொழுது இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஓகே தானே. இதே வந்து பூக்களை வந்து இப்படி சைட்டை அப்படி வச்சா இந்த ஃப்ரேம் வந்து, அதாவது ஃபென்ஸ்லேருந்து வர்ற ஃப்ரேம் வந்து வர்றபடியாக இந்த பூக்களுக்கு வந்து ஒரு முக்கோண வியூ கொடுக்குது. இதே நீங்கள் ஃபென்ஸ் இல்லாமல், நார்மலாக ஃபென்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து அறியணும். அதனால் இந்த கிரிட் ஆங்கிள் நான் யூஸ் பண்ணி என்ன செய்கிறேன்னு சொன்னால், காரையும் சிவத்த காரையும் கருத்த காரையும் வந்து என்னுடைய சென்டர் 4 பாயிண்ட் இருக்கான அந்த 4 பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி விடுறேன். இதை சொல்கிறது அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபி. அதாவது நீங்கள் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணினீங்கன்னா கூட ஒரு நீட்டான சினிமாட்டோகிராஃபி தான். ஏன்னா வந்து இந்த 4 ஆங்கிளையும் வந்து டச் பண்ணணும். ஸோ 4 இந்த டொட் இருக்குது தானே, டச் பண்ணி வச்சுருந்தா அது வந்து ஒரு அழகான சினிமாட்டோகிராஃபி. இது வந்து கூட யூஸ் பண்ணுறதில்ல ஒரு தடவை, என்றால் கன பேருக்கு தெரியாது. அதுதான் மெயின் ரீசன். மற்றது வந்து இந்த கேமரா நீங்கள் மேலே அப்படியே உயர்த்தி பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேமராவுக்கு உயர்த்தி பார்த்துட்டு நல்ல ஒரு ஸ்பாட் ஒன்று பிடிங்க. இந்த மரத்தையே பிடிச்சிருவோம். ஓகே, இந்த மரத்தை வந்து நீங்கள் இப்படி ஒரு ஆங்கிளில் விட்டிங்கன்னா சைட்டாக இருக்கிறார். அப்போ இது வந்து எங்களோட சப்ஜெக்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து இந்த சைட்டாகவும் விடலாம், சரிதானே, இந்த சைட்டாகவும் விடலாம். ஓகே, இதே வந்து இவரை நடுவாகவும் விடலாம். ஓகே, இப்படியும் விடலாம். இதே வந்து இப்படி அழகான ஒரு
2 பாயிண்ட்லேயே டச் பண்ணுற மாதிரியும் விடலாம். ஓகே, அண்ட் இதை வந்து இந்த 2 பாயிண்ட்லேயே டச் பண்ணுற மாதிரி விடலாம். ஸோ இது வந்து இவ்வளவு தான் கிரிட் ஆங்கிளை யூஸ் பண்ணி நாங்கள் எடுக்க வேண்டியது. ஸோ ஒரு முதலே சொன்ன மாதிரி நியூஸ் ஆக்களை ரிப்போர்ட் பண்ணி எடுக்கும்பொழுது நாங்கள் சைட்டாக விடுவோம். இந்தியாவில் இந்த மரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து பீரோல் போய் கொண்டிருக்கும். ஏதாவது தனி ஆக்களை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கும் பொழுது நடுவில் எப்படி வச்சு எடுப்போம். மற்றது வந்து இங்கால ஒரு 2வது பர்சன் இருக்கும்போது 2வது ஆங்கிளில் இங்கே வைப்போம். இதான் வந்து கிரிட்டின் ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து இப்போ இது வரைக்கும் கேமரா ஃப்ரேம் அதோட இன்டர்நெட் கனெக்டடாக இருக்கிற ஷட்டர் ஸ்பீடை பார்த்துட்டீங்க. மற்றது வந்து அதன் குவாலிட்டி என்னென்ன டிஃப்ரென்ஸ், எம்ஓவிக்கும் MP4க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துனீங்க. மற்றது இப்போ ரீசெண்டாக பார்த்தது வந்து கிரிட் வந்து டயகனல் ஷேப்பில் இருக்கிற கிரிட் வந்து இப்போ ஒரு ஃபேண்டஸியாக வந்து இருக்கிற ஒரு செட்டிங். நல்லா படியுங்க, இது எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபி தேவை. அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து பிக்சர் ஸ்டைல் வந்து கண்ட்ராஸ்ட், சேட்ரேஷன்ஸ், மற்றது நாம் அதை என்னென்னு சொல்கிறது ஹியூ, டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண வேணும். சரிதானே? ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன் ஸ்க்ரீனில். இந்த பிக்சர் ஸ்டைலில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த போர்ட்ரேட் ஸ்டாண்டர்ட் என்று இப்படியே போய்க்கொண்டிருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா நியூட்ரலுக்கு செட் பண்ணுங்கள். நியூட்ரலுக்கு செட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் செட் அமைத்திட்டு ஸ்ட்ரென்த் இன் ஷார்ப்னஸை வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். இதில் வந்து சேட்ரேஷனை வந்து நீங்கள் 0லேருந்து இது 0லேருந்து கூட்ட வேண்டாம். 0லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணி விடலாம். 2 எல்லாட்டி கொண்டு பண்ணும்பொழுது நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வந்து வரும். அதான் இதனுடைய மெயின் ரீசனே வந்து. சரிதானே? அடுத்தது வந்து இன்னும் ஒரு செட்டிங்கை காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் போகும்பொழுது இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலில் போகும்போது நமது ஷார்ப்னஸ் இருக்குது தானே, ஷார்ப்னஸ் வந்து ஒர்க் பண்ணாது. ஏன்டா வந்து நாங்கள் நியூட்ரலில் விட்டுருக்குறோம். கண்ட்ராஸ்ட் வந்து முந்தைய ஒரு ஜெனரேஷன் தானுங்க கண்ட்ராஸ்ட்டை வந்து கூட இப்படி, அதாவது இப்படி எல்லாம் 3 போடுறது. சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா 0லேருந்து 1, 2க்கு போகலாம். சரிதானே? இதில் நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா எவ்வளவு ஒப்ஜெக்டும் வந்து அவ்வளவு க்ளீனாக இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதா? மடியாக பாருங்கள். இப்படி இருக்கிற ஸ்க்ரீனுக்கும் மெனுவுக்கு போய் பிக்சர் ஸ்டைலில் போய் நியூட்ரலில் போய் டீட்டெயில் போய் கண்ட்ராஸ்ட்டை வந்து கூட்டும்போது இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். கண்ட்ராஸ்ட்டை நல்லா கூட்டிட்டு நீங்கள் இதை பாருங்கள் எவ்வளவு, அதாவது கலர்ஸ் இல்லாமல் அப்படியா அந்த கருப்பான இடங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே இதெல்லாம் கருப்பு, இதுதான் கண்ட்ராஸ்ட் வந்து வெளிச்சம் இருக்கிற இடங்களை வந்து கருப்பாக்கி ஆட்டும். இந்தா இப்படி. இதே வந்து நீங்கள் கண்ட்ராஸ்ட்டை வந்து ஆகலும் குறைச்சிட்டு 2ல் விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற செட்டிங்கு இது வந்து நீங்கள் பாவிக்க வேண்டிய ஒரு செட்டிங். அடுத்தது வந்து இந்த பிக்சர் ஸ்டைலில் வந்து லோ எண்ட் வேண்டாம். பிக்சர் ஸ்டைலில் போங்க. இதில் போயிட்டு சேட்ரேஷனை வந்து உங்களுக்கு இப்போ சொன்னேன்னா கலர் டோன் வந்து நீங்கள் 0லையும் விடலாம், அல்லது இந்த டெம்பரேச்சர் வந்து மிகவும் முக்கியம். ஏனென்றால் நான் என்னுடைய சினிமாட்டோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா -1ல் வச்சுருக்கணும். ஏன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு கலர் டோனை கொண்டு வரும். பாருங்கள், சிவத்தக்கார் சிவப்பாக தெரியும். நீங்கள் வந்து பிக்சர் ஸ்டைலில் போய் இப்போ நீங்கள் கலர் டோனை வந்து ஒரு இந்த பக்கம் நீங்கள் கூட்டினீங்கன்னா எல்லாமே வந்து கலர் டோன் மாறிட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியுதா வித்தியாசம்? இந்த மங்கலாக வந்துட்டு கிரேயாக வந்துட்டு என்ற கலர் வந்து எங்கே எது ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. கட்டாயம் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனது வந்து பிக்சர் ஃப்ரேம், பிக்சர் ஸ்டைல், மற்றது வந்து நம்மளோட லென்ஸ் மிகவும் முக்கியம். சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து நாங்கள் கிட் லென்ஸ் பாவிக்கிறதில்லை. கூடுதலாக வந்து ப்ரைம் லென்ஸ் என்றால் என்ன? ப்ரைம் லென்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 24 to 105 சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் தருது தானே. ப்ரைம் லென்ஸ் வந்து தனியாக நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கும் பொழுது அதுக்குரிய பர்ஃபெக்ட் லென்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 24 அப்படியே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கூட்டி கொண்டு போகும். அகலம் வைட் லென்ஸ் 18 இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் போயினீங்கன்னா 55, 85 அப்படி வந்து ஒவ்வொரு லென்ஸுன்ற டைப் வந்து போய்கொண்டிருக்கும். ப்ரைம் லென்ஸுன்ற மெயின் இது வந்து
அப்ரேச்சர் வந்து நல்ல குறைவான அப்ரேச்சரில் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது கூடுதலாக வந்து 1.8க்கெல்லாம் வரும், 1.2 கூட இருக்குது. ஸோ ப்ரைம் லென்ஸ் வந்து நீங்கள் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கணும்னு விரும்பினா, சினிமாட்டோகிராஃபராக இருக்கணும்னா ப்ரைம் லென்ஸை யூஸ் பண்ணணும். ப்ரைம் லென்ஸ் யூஸ் பண்ண போது நல்ல என்னென்னு சொல்கிறது, பொக்கே அப்ரேச்சர்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி விளையாடலாம். ஸோ இந்த கேமராவில் நீங்கள் அப்ரேச்சர் ப்ளே பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் எமக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு தேவையான செட்டிங் வராது. இது கூடுதலாக வெட்டிங்களுக்கு, பர்த்டேலுக்கு அப்படியான செட்டிங்குக்கு யூஸ் பண்ணலாம் இந்த கிட் லென்ஸ். ஆனால் ப்ரைம் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வரலாம். ஸோ மறக்காமல் ப்ரைம் லென்ஸையும் நீங்கள் உங்களோட பேக்கேஜில் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் விலையாக இருக்கும், இதே விட அது ரொம்ப விலை, ஆனால் வர்த் இட். நல்ல ப்ராடக்ட். இப்போ கேர்ளோடைய அதாவது பிரைடலோட வந்து ஹேர் வந்து நல்ல ஃப்ளோவாக இருக்குது, நல்லா பறக்குது ஏண்டா அது எல்லாமே டீட்டெயிலாக வரும் அப்ரேச்சரை செட் பண்ணி நீங்கள் எடுக்கும் பொழுது. ஸோ அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபிலே இருக்குது. முந்தைய ஒரு காலம் வந்து டிவி நியூஸ் ரிப்போர்ட்டர் அவங்களாம் வந்து அந்தந்த கேமராவுக்கு பெரிய பெரிய கேமராவுக்கு அந்தந்த செட்டிங் இருந்தது. ஆனால் இப்போ இப்படியான இந்த டிஜிட்டல் கேமராஸுக்கு அந்தந்த செட்டிங் வந்துட்டு ஸோ யூஸ் பண்ணி கொண்டுங்க. அதே மாதிரி கேமராவில் வந்து சென்சர் க்ளீனிங் இருக்குது. சென்சர் க்ளீனிங்னா நீங்கள் துணி வச்சு லென்ஸை க்ளீன் பண்ணுறதும் ஒன்று. அடுத்தது உள்ளுக்கு இருக்கிற சென்சர் இருக்குது தானே, அந்த சென்சரை வந்து க்ளீன் பண்ணுறதில்ல கூடாது. ஸோ சினிமாட்டோகிராஃபின்றது கொஞ்சம் லெவல் வேறு. அதனால் எல்லாமே இதுக்கு தான் இருக்குது. லைஃப் கூட அப்படி தானுங்க, லைஃப் இப்படியே இருக்கும். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் தானே. அது மாதிரி கேமரா தான், ஆனால் உள்ளுக்கு இருக்கிற செட்டிங்கையும் அதை யூஸ் பண்ணுற விதத்தையும் இருக்குது. சென்சர் க்ளீனிங் அதை உங்களுக்கு காட்டுறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி. ஓகே, ஸோ சென்சர் க்ளீனிங் வந்து செட்டிங்கில் போயிட்டு 3ஆவதில் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சென்சர் க்ளீன் பேட்டரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷட்டர் கவுண்ட், முதலாவது பேட்டரி வந்து 75%, மற்றது வந்து 0%. அப்போ அதை நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா இதில் இருந்து இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இதில் இருந்து தான் இந்த பேட்டரி கிரிப்பில் வந்து இந்த பக்கம் இருக்கிற பேட்டரி வந்து சார்ஜ் முடிஞ்சிட்டா. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க யூஸ் பண்ணது. ஸோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல காலம் செக் பண்ணினேன். யா ஓகே. ஸோ இந்த சென்சர் க்ளீனிங் போவோம். சென்சர் க்ளீனிங்கு போனீங்கன்னா ஆட்டோ க்ளீனிங் எனேபிள் இருக்குது, க்ளீன் நவ், க்ளீன் மேனுவலி. ஸோ க்ளீன் நவ் இந்த கிளிக் பண்ணுவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரிதானே? க்ளீன் நவ். ஓகே ஓகே பாருங்கள், இது இப்படியே உள்ளுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளீன் பண்ணுது. கரெக்ட். ஸோ இதுக்கும் மேனுவல் க்ளீனிங்கும் ஒன்று கேட்டால் இல்லை. ஸோ அது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்பர்ஸ். ஸோ வந்தபடியே இப்போ ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டார் உள்ளுக்க. அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணணுமுங்க சென்சர் க்ளீனிங். காரணம் வந்து உங்களோட கேமரா வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு வே ஒன்று கேட்டிங்கன்னா இல்லை. சென்சர் க்ளீனிங் வந்து நீங்கள் கேமராவை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணினாலே சென்சர் க்ளீன் பண்ணும். அண்ட் வந்து அதுதான் அந்த மேனுவல் செட்டிங். இந்த மேனுவல் செட்டிங்கில் போனீங்கன்னா க்ளீன் மேனுவலின்டா இந்த மிரரை வந்து லாக் பண்ணுமா. அதே நேரத்தில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணின அப்புறம் சென்சரை டர்ன் த பவர் சுவிட்ச் டு ஆஃப். அதாவது இதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு இப்போ என்ன நடக்கும்னா க்ளீன் இருக்கும். இந்த பாருங்கள் CLN க்ளீன் என்றால் இதை வந்து நீங்கள் மேனுவலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேலை முடிஞ்சனோட வந்து சரிதானே, வேலை முடிஞ்சனோட வந்து ஆஃப் பண்ணலாம். என்ன மேனுவலாக க்ளீன் பண்ணுறேன், நீங்கள் இந்த லென்ஸை கலட்டி உள்ளுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு திருப்பி அதை பூட்டிட்டு இதை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ வந்து கேமரா அதுக்கேட்ட ரீசெட் பண்ணி வந்துடும். ஓகே, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலே நீங்கள் சினிமாட்டோகிராஃபர்னு கேட்டால் ஒரு 50% சொல்லலாம். ஏன்னா வந்து இதெல்லாமே வந்து உண்மையான ஒரு ரியல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தானே. ஏன்னா ஒரு கேமரா லைட்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேணும். ஆனால் இது வந்து ஒரு கேமரா செட்டிங்கோடு பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த சென்சர் க்ளீனிங் கூட எங்கோ எனக்கே தெரிஞ்சது கணி பேர் வந்து என்ன செய்வாங்க சொன்னால் அந்த மேனுவல் க்ளீன் சென்சர் க்ளீனை ஆன் பண்ணாமல் உடனே லென்ஸை கழட்டி போட்டு இந்த பச்சை துணி அதால் உள்ளுக்கு சென்சர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவானுங்க. அப்படி செய்யாதீங்க. அது என்ன செய்யும்னு சொன்னால் கேமராவுக்கு வந்து அலர்ட் இல்லாமல் போயிடும். நம்மளை பாருங்களேன், உங்களோட உடம்பை வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து டச் பண்ணும்போது அந்த டச் பண்ணுறவருக்கு டச் பண்ணின ஃபீல் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குமோன்னு கேட்டால் கட்டாயம். ஏன்டா ஒருத்தன் தொட்டிருக்கிறார் உங்களோட உடம்பை. ஆனால் இது அலர்ட் இல்லாமல் இருக்குது, என்ன செய்கிறேன்னு தெரியாமல். அதே மாதிரி நீங்கள் துணியால் துடைச்சாலும் கேமராவுக்கு தெரியாது என்ன செய்யணும்ன்ட்டு.
அப்போ என்ன செய்யும், நீங்கள் வந்து என்ன செய்ய வேணுமென்றால் கேமராவில் வந்து மேனுவல் க்ளீனப் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணுவோம். ஐ திங்க் நீங்களும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபராக வந்து என்னோடய கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும்னு நானும் விரும்புகிறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோட வந்து இந்த சினிமாட்டோகிராஃபியுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து நான் உங்களுக்கு பல இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு இவ்வளோத்தையும் லேர்ன் பண்ணினீங்கன்னா யூஆர் எ பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ன்னு சொல்லலாம். ஆக்களும் தெரியாது, நீங்கள் உண்மையிலே லக்கி. இதோட இந்த சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்த ஒரு சாப்டரில் சந்திக்கும் வரை உங்களுடன் கேம் லேர்னர்ஸ் ஃப்ரம் ஜெயம் மாருதி ப்ரொடக்ஷன் அகாடமி. See you guys.